ரிஷபம் ராசி மண்ணை பிடிச்சா கூட பொண்ணாகிற சக்தி உங்கள் கையில் அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இதுதான் ரிஷப ராசியோட அடையாளமாகவும் இருக்குது. ரிஷப ராசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பிறந்ததே நிலைத்த தன்மைக்காகவும் செழிப்புக்கும் உறுதியான முன்னேற்றத்துக்கும் தான். மெதுவாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நிச்சயமாக அது வெற்றி வாய்ப்பை தரும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தடை வந்தாலும் சரி, அதை அமைதியாக சமாளிக்கிற திறமை உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகச்சிறந்த குணம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நாள் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை கொடுத்தாலும் அது ஒரு ஆரம்பமாக நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் இது வரைக்கும் தள்ளி போட்ட விஷயங்களை இனி வரக்கூடிய காலத்தில் தைரியமாக தொடங்கலாம். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் மனசில் இருக்கிற சந்தேகத்தை மட்டும் விட்டுட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அடுத்தடி எடுத்து வச்சு பாருங்கள். முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக பயணம் செய்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்கள் சிந்தனையில் மாற்றத்தை கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? கோபத்தை குறைச்சிக்கோங்க. பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. பொறுமைனா பொறுமையாக செய்கிறது இல்லைங்க. நாளை தள்ளி போட்டு நேரத்தை தள்ளி போட்டு பிளான் பண்ணி அது எல்லாம் சரி பண்ணி பிரச்சனைகள் வராமல் விஷயத்தை செய்யணும். அதுக்கப்புறம் உங்கள் உழைப்பை தொடர்ந்து நீங்கள் முழுமூச்சாக கொடுக்கணும். பணம், பேர், அமைதி இந்த மூணுமே தானாக அவங்கள தேடி வரும். ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தொடர்ச்சி. நீங்கள் ஆரம்பித்ததை பாதியில் விட மாட்டீங்க. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் முன்னேறிட்டு தான் போவீங்க. உங்களை யாராலையுமே தடுக்க முடியாது. முன் வச்ச காலம் யாருக்காகவும் பின்னாடியும் வைக்க மாட்டீங்க. இதெல்லாம் எவ்வளோ சிறப்பான குணம். இதெல்லாம் சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வேலை, தொழில், வியாபாரம் அப்படின்னு முன்னேற்றம் அடைய என்ன செய்யணுமோ அதை சரியாக செஞ்சாலும் நிச்சயமாக நல்லது நடக்கும். வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெறணும் அப்படின்னா நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போதே மனசில் நல்ல எண்ணத்தோடு உங்கள் நாளை தொடங்குங்க. பெற்றவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்களுக்கு பெற்றவங்களோட ஆசீர்வாதம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நன்மையை கொடுக்கும். செலவு செய்கிறத குறைச்சிக்கிட்டு சேமிக்க பழகுங்க. வாரத்தில் ஒரு நாளாச்சும் உங்களால் என்ன முடியுதோ அதை ஏழை எளியவங்களுக்கு உதவியாகவும் தானமாகவும் கொடுத்துட்டு வாங்க. இந்த ரிஷபத்துக்கு ரொம்பவுமே உகந்த தெய்வ வழிபாடு எது தெரியுமா? மகாலட்சுமி வழிபாடு, அதுக்கப்புறம் பெருமாள், விஷ்ணு வழிபாடு. வெள்ளிக்கிழமையில் லட்சுமி அம்மனை வழிபட்டு வருவதால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான உயர்வையும் செழிப்பையும் பெற முடியுங்க. சனிக்கிழமையில் பெருமாளை வழிபடுறதுனால வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் நிம்மதியான சூழலையும் நீங்கள் பெற முடியும். நீங்கள் இந்த 2 வழிபாடையும் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். கோயிலுக்கு போக முடியல, தூரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் அம்மன் படத்தையோ பெருமாள் படத்தையோ வச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் படிக்கும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். இறைவனோட அருளால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வும் நன்மையும் உங்களுக்கு நிச்சயமாக சேரும். அதுக்கப்புறம் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடர் நம்பரை பயன்படுத்திக்கோங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இந்த விஷயத்தை செய்யுங்க. நம்பிக்கையோடு நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உங்களை தானாக தேடி வரும். இது உங்களுக்கான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். முன்னேறக்கூடிய அளவுக்கு உழைக்கணும். உழைக்கிற அளவுக்கு நிச்சயமாக உயர்வு வரும். ரிஷபராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சளைச்சவங்க கிடையாது. பிளான் பண்ணி பக்குவமாக உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெறணும் அப்படின்னு செயல்படுத்தணும் திட்டங்களை. அது நல்ல ஒரு உயர்வை கண்டிப்பாக தரும். ரிஷபம் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் கார்த்திகை, அதுக்கப்புறம் ரோஹிணி, அதுக்கப்புறம் மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழலால் என்ன மாதிரியான விளைவுகளை 3 நட்சத்திரக்காரங்களும் பெற போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எந்த விஷயத்தை செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையும் எந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் தவிர்க்கிறதுனால நன்மையை பெறலாம் இல்லையா? அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரம் இருக்குல்ல, இவங்களுக்கு பார்க்கலாம். வாழ்க்கை அப்படிங்கிறது ஜெயிக்கிறதுக்கு தான். இந்த எண்ணம் ரிஷபத்தில் இருக்கிற கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான பொன்னான மாதமாக அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் இருந்த கால நிலைகளை பார்க்கும்போது இந்த மாதம் அது அற்புதமான நன்மையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய மாதம்.
சகாய ஸ்தானத்தில் ஆத்மகாரகனா சூரியன் சஞ்சாரம் செய்கிறாரு. இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய நெருக்கடி, பிரச்சனை, கஷ்டம் இதெல்லாம் வந்திருக்கும்ல. சூரியனோட சஞ்சாரத்தால் இந்த மாதம் இந்த பிரச்சனை, உங்களுக்கு இருந்த நெருக்கடி இதெல்லாம் தானாக உங்களை விட்டு விலகிடும். உங்களுக்கே பாருங்கள், புதுசாக தன்னம்பிக்கை வரும். எடுத்த வேலையை சிறப்பாக நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் உடல் உபாதை ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் மாற்றம் வரும். எடுத்த வேலையை நல்லா செஞ்சு முடிப்பீங்க, அதனால் நல்லது நடக்கும். வேலையில் இருந்த பிரச்சனை குறையும். வேலையை நீங்கள் சிறப்பாக செய்கிறதுனால பதிவு, உயர்வு, இடமாற்றம் இந்த மாதிரியான நல்ல விஷயத்தை நீங்கள் பெறுவீங்க. வீடு, வாகனம் இந்த மாதிரியான கனவு நனவாகும். உங்கள் சகோதரன், சகோதரி உங்கள் எல்லா செயலுக்குமே ஆதரவாக இருப்பாங்க. புதுசாக வேலைக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவலை இந்த வாரம் பெறுவீங்க. அதுவும் இந்த மாதம் அமோகமான வெற்றி வாய்ப்பை நீங்கள் உண்டாக்குறீங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரார் சனி பகவான். மாதம் முழுவதுமே வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, திட்டமிட்டு செயல்பட்டால் போதும், நன்மையை பெறலாம். இந்த நேரத்தில் தனக்காரகனான குரு வராரு. அவர் இந்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் அஸ்தமனமாக சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் திட்டமிடாமல் சில வேலைகளில் நீங்கள் ஈடுபடும் போது அதனால் சங்கடங்களை சந்திக்கிற மாதிரியான சூழல் வந்துடும். திட்டமிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. இதனால் தெய்வ அருளுமே உங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு நேரம் கிடைக்கிறப்ப நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுடுங்க. தெய்வ அருள் கிடைக்கும் கூடிய காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் பலிக்கும் இந்த மாதம் நீங்கள் வைக்கிறது. அதுக்கப்புறம் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் நிம்மதியான நிலை இருக்குது. செலவுக்கேற்ற வரவு வந்துக்கிட்டு இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. பெண்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்பு அதிகரிக்குது. வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி குறையுது. இந்த மாதம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் மட்டும் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்தா நல்லது. அடுத்து பாருங்கள், ரோஹிணின்னு சொல்லும்போது திட்டமிட்டு செயல்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையுமே சாமர்த்தியமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்குமே இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்குங்க. இந்த மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செஞ்சு செயலில் கொஞ்சம் தடுமாற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்திகிட்டு இருந்தாங்க. எடுத்த வேலை கொஞ்சம் இழுபறியாக இருந்திருக்கும். அதனால மனசில் ஒரு பதட்டம் வந்திருக்கும். ஞான மோட்சக்காரகன் கேது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இப்போ சஞ்சாரம் செய்கிறாரு. இப்போ பாருங்கள், உழைப்பு அதிகரிக்கும், பிரச்சனைகள் விலகும். ஆனால் உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் நீங்கள் கண்டிப்பாக செலுத்தணும். இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து வித்யாக்காரகனாக வராரு புதன். சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அறிவு பூர்வமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு பின்னடைவு வரலாங்க. திட்டமிடாமல் எந்த வேலையுமே நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடவே கூடாது. திட்டமிடாமல் ஈடுபட்டால் சங்கடம் வரும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு முடிவு பண்ணுங்கள். முதலீடு அதிகரிக்கும். லாபம் எதிர்பார்த்த அளவு இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். தொழில் ஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால வெளிநாட்டு முயற்சி சாதகமாக கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஆதாயம் வர வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு வரவங்களுக்கு இப்போ இருக்கிற சூழல் சாதகமாக மாறும். புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னா எல்லாம் கவனமாக பண்ணால் முயற்சி பலிக்கும். சனி பகவான் வக்கரமாக சஞ்சாரம் செய்கிறதுனால இது வரைக்கும் சுலபமாக நடந்த வேலை கூட கொஞ்சம் கடுமையான முயற்சிக்கு பின் வெற்றி வாய்ப்பு தரும். பயப்பட தேவையில்லை. கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை வருது. அப்புறம் மாணவர்களுக்குமே ஆசிரியரோட ஆலோசனைப்படி நடந்துக்கிட்டால் நல்லது. விவசாயிகளுக்கு விளைச்சல் நல்லாயிருக்கு. மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு நீங்கள் பெரும்பாலும் பாருங்களேன், நடக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி அதை நம்மளால் மாற்ற முடியாது அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்கிறவங்க தான். உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நீங்கள் நன்மையை பெறக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. செவ்வாய் 1ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் கொஞ்சம் குழப்பம், வீண் சிந்தனை, அதுக்கப்புறம் எடுக்கிற வேலையில் இழுபறி வரும். உங்கள் வழக்கமான திறமையை இந்த நேரத்தில் வெளிப்படும். உறவினர்கள் கூட இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்காமல் போவாங்க. அதனால் வார்த்தைகளை நிதானமாக இருக்கணும். கோபப்படாமல் நிதானமாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இதனால் உங்கள் வார்த்தைகளில் கவனம் இல்லைன்னா நிம்மதியற்ற நிலை வரும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சூரியன். அதனால் பெரும்பாலும் பிரச்சனைகள் எதுவும் வராது. சூரியன் ஒரு கவசம் போல் உங்களை பாதுகாக்கிறாரு. நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும். சங்கடம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. அந்நீரால் வீண் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி, புது நபர்களோட அறிமுகம் இப்போ தேவையே இல்லை. இதனால் பிரச்சனை வரும், கவனமாக இருங்க. பெண்கள் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அந்த ஒரு விஷயத்தையும் செய்ய பாருங்கள்.
மாணவர்கள் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் தவறான நட்புகளை விட்டு விலகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆசிரியரோட ஆலோசனையை ஏற்று நடக்கிறது அவசியமாக உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரிஷப ராசியில் இருக்கிற நீங்கள் இந்த மாதம் எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கும், தீமை விலகுவோம். மருதமலை முருகனை வழிபட்டு வருவதால் சங்கடங்கள் தீர்க்கும், எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேரும். சிறப்பான உயர்வு நன்மை கிடைக்க நீங்கள் மருதமலை முருகனை மனசார வழிபடுங்க, நல்லது நிச்சயமாக நடக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் ரிஷபம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை தொடர்ந்து வந்து சேரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. உங்களுக்கு அடுத்து எந்த ராசியை பற்றின தகவல் வேணும் அப்படிங்கிறதுமே சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த ராசிக்கான முழு வாழ்க்கை வரலாறும் இனி வரக்கூடிய காலத்தில் அவங்க என்ன செஞ்சால் நன்மையை பெற முடியும் அப்படிங்கிற பதிவு உங்களுக்காக பதிவிடுறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.